ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் புத்தாண்டு ராசி பலன் 2024 பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடுத்ததாக 2024 ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இப்பொழுது குரு பெயர்ச்சி வருவதனால் கொஞ்சம் 8ஆம் இடத்தில் குரு வருகிறார் என்று சொல்லுவாங்க. குருவானவர் உங்களுக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் வந்தால் தான் நல்லதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. துலா ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வயிறு வலி, முதுகு வலி, பாத வலி, முட்டு வலி தான் கவனம். அலர்ஜியால் தொந்தரவு வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது துலா முக்கியம். அதே சமயம் ஏற்றங்கள் காணப்படும். ராகு 6ல் இருக்கிறனால தைரியம் வரும். மன அழுத்தம் கண்டிப்பாக படிப்படியாக குறையும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் ஏற்பட்டாவே கடன் வரும். கடனே வரக்கூடாது, ஆனால் சுபவிரயம் வரணும்னா போய் திருட தான் செய்யணும். அதனால் இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் கண்டிப்பாக வரும். அந்த கடன் அமைப்பு நல்லது வரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலே காப்பாற்றலாம், அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சொத்துக்களில் டெவலப்மெண்ட் ஏற்படும். பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வது துளாராசிக்காரர்களுக்கு முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளை தப்பாக திட்டுறது கூடவே கூடாது. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும், அது ஏதாவது பெரிய தவறாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து அன்பாக சொல்வது துலாத்துக்கு முக்கியம். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். குழந்தைகள் விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். வேலையாட்கள் மூலியமாக குழந்தைங்களை காரில் அனுப்புறது, இல்லை வேலையாட்கள் விஷயத்தில் குழந்தைங்களை நம்பி விடுறதுன்னா அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கேமரா போட்டு கண்காணிக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு முக்கியம். தேக ஆரோக்கியத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாதீர்கள். அதே சமயம் கண்டிப்பாக சுபவிரயம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, திருமண தடைகளில் கூட இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, ஆக மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யாத துளாராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன ஒரு நல்லதும் நடக்காது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்க. துளாராசி நேயர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். அதுக்கப்புறம் குரு பார்வை இல்லையா சார், அதுவே பிரச்சனையாக வந்துடுமா சார், நீங்களாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. குரு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு இருக்குது. எங்கே பார்க்குறார்? 2ஆம் வீடான குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு, விருச்சகத்துக்கு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகவே முதல்ல உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ஆனால் ராகு உங்களுக்கு சாதகமாக இருந்து செய்கிற தொழிலில் புதுமையான எண்ணங்கள், ஹார்ட் ஒர்க், நிறைய நேரம் வேலை செய்கிறது, வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள், அதனால் உங்களுக்கு லாபங்கள், மனோதைரியங்கள் இதெல்லாம் வரும். அந்த மருந்து சாப்பிட்றது இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா டாக்டர் இது ஈக்குவலன்ட் கொடுத்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை சாப்பிடாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரக சேர்க்கை சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணத்தில் கவனமாக இருங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேற என்னங்க, துளாராசிக்கு கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துளாராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா, சில கமிட்மெண்ட்டை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கியிருக்கேன், லோன் கட்டணும், இந்த வீடு யார் கட்டுவா, நான் தானே கட்டணும், அதை ஒரு 30 நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா குரு சுபகாரகர் தான். குரு புத்திரகாரகர். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் விஷயத்தில் கவனம் என்பது தேவை. எப்பவும் 12ஆம் இடத்துல கேது அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், அது ஜாதகத்தில். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய நல்லதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட்டாக போகக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்றம் டக்குன்னு முயற்சி பண்ணிடக்கூடாது. அப்புறம் கப்பல் கதையாயிரும். வேலை மாற்றம் பண்ணாங்கன்னா அந்த சம்பளத்தை யார் வாங்குறதோ அது நாங்கள் வாங்கிப்போம், நீங்கள் கப்பல் தள்ளி விட்டால் போதுங்கிற மாதிரி. அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில முக்கியமான விஷயங்கள்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் அப்பாலாம் அந்த பொன் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்னமோ இந்த பொண்ணு போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில ஃபீல் பண்ணக்கூடிய, அதாவது 12ல் கேது இருக்கும் பொழுது எல்லாம் இழந்த மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வருத்தமும் இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய
துளாராசி காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு உண்மையாகவே கண்ணா 2 லட்டத்துக்கு ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாக்கும். என்னென்னா முதல் விஷயம் ஒரு பிராயச்சித்தமாகவே ஆரம்பிக்கலாம். திருப்பதி போய் கொஞ்சோண்டு உங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுத்து விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும். செமையான வேலை கிடைக்கும். அருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். உயில் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும். உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால நிலைமையாக இருக்கப்படுது. இன்னொன்று, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் அவங்களோட உடல்நிலைகள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை கிளியராக வச்சுக்கிறது. எந்த விஷயங்கள் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 பவர்ட் பை ஸ்ரீமுருகன் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் புத்தாண்டு ராசி பலன் 2024 பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.